அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து திருப்புமுனை சேனலில் பல ஆன்மீக விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கான தலைப்பு, விஷ்ணு பகவானின் சிறந்த அவதாரம் எது? விஷ்ணு பகவான் உலகில் தர்மம் சிதைந்ததால் அதை நிலைநாட்ட 10 முறை அவதாரம் எடுத்தார். அந்த 10 அவதாரங்கள் தான் தச அவதாரம். அவை மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம். இவற்றில் சிறந்த அவதாரம் எது? பலர் சொல்லுவார்கள் கிருஷ்ணர், ராமர், வாமனர் என்று. ஆனால் உண்மையில் பக்தியின் உண்மையை காட்டிய அவதாரம் நரசிம்ம அவதாரம். ஏன் நரசிம்ம அவதாரம் சிறந்தது? அசுரன் இரண்யகசிபு கடவுளை மறுத்து பெருமை கொண்டான். அவனது மகன் பிரகலாதன் சிறு வயதிலிருந்தே விஷ்ணுவை வழிபட்டான். அவன் தந்தை கேட்டான், உன் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று. அவன் சொன்னான், எங்கும் இருக்கிறார் என்று. இந்த தூணிலா இருக்கிறார்? ஆம் என்றதும் தூண் உடைந்தது. அதிலிருந்து வெளிப்பட்டார் நரசிம்மர். அரை மனிதன் அரை சிங்கம், மனிதனும் அல்ல விலங்கும் அல்ல. மாலை நேரத்தில் வாசல் மடிப்பில் நகத்தால் அசுரனை அழித்தார். இதன் மூலம் கடவுள் உலகிற்கு சொல்லிய பாடம், பக்தி உண்மையாக இருந்தால் கடவுள் எந்த வடிவிலும் வந்து காப்பாற்றுவார். அதனால்தான் நரசிம்ம அவதாரம் சிறந்தது. அது தர்மத்தை மட்டுமல்ல, பக்தியின் வெற்றியை உலகிற்கு காட்டிய அவதாரமாகும். பிரகலாதனின் நம்பிக்கைக்காக தூணில் இருந்து வெளிவந்த கடவுள் அவர் நரசிம்மர் ஆவார். ஒவ்வொரு அவதாரமும் தெய்வத்தின் அருள் வெளிப்பாடு. ஆனால் பக்தியின் வெளிப்பாடு நரசிம்ம அவதாரமாகும். எனவே இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள திருப்புமுனையுடன் இணைந்திருங்கள்.